ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். அப்பா நம்ம மீனா சர மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டாங்க. செம்ம தூள் போ அடி தூள் தான் நம்ம மீனாவோட இன்னைக்கு எபிசோடு. கார் ஷெட்டில் போயிட்டு செல்வத்தை மீட் பண்ணுறாங்க. செல்வம் நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு, நீ எப்பவுமே அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் அவரை விட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாவுமே சொல்கிறாங்க. நம்ம மீனா இங்கெல்லாம் பேசிட்டு நேராக சிட்டி கடைக்கு தான் போகிறாங்க. சிட்டி மீனாவை பார்த்தது உள்ளே உட்காருங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் நம்ம மீனா பார்த்தீங்கன்னா, நீயே ஒரு பிக் பாக்கெட்காரன், நீ எப்படா வந்து ஏன் புருஷனை கால் ஒழுக்க சொல்கிறது, நீலாம் ஒரு ஆளாடா. இதுக்கு முன்னாடி சுதாகர்னு ஒருத்தர் இருந்தான், அவன் அதிக வட்டி வாங்கிட்டு இருந்தான். இப்போ அவன் இருந்த இடமே இல்லாமல் ஆக்கிட்டார் தெரியும்ல. ஏதோ நல்ல நேரம் நீ இப்படி உயிரோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என் புருஷன்கிட்ட வச்சுக்கிட்ட நடு ரோட்டில் வச்சு நானே உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாறுமாறாக பேசியிருப்பாங்க அந்த இடத்துல. அங்கே 2 பேரும் வந்து மீனா கிட்ட சண்டைக்கு போவாங்க. டே அவங்க சத்யாவோட அக்காட பேசாடி இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுவாரு சிட்டி. ஸோ மீனா போனதுக்கு அப்புறமா இது இப்படி டீல் பண்ணக்கூடாது, நம்ம சத்யக்கிட்டையும் சொல்லக்கூடாது, முத்து மீனாவை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக அப்படி ஒரு ட்ராக் வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ பிரிக்கிறதுக்கு முன்னாடி உண்மைகள் எல்லாம் தெரிய வரணும். தங்கச்சியை மீட் பண்ணி தங்கச்சிட்டேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க மீனா. நம்ம இன்னும் ஏன் தான் நம்புறாங்கன்னு தெரியல சத்யாவை. சத்யாக்கு கொஞ்ச நாள் தாங்க காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போயிடுவான், நம்மளாம் சொன்னால் இப்போ அவன் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அண்ணாமலை அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா முத்து ஒரு விஷயம் பண்ணனா கண்டிப்பாக அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. கூடவே வந்து இதுக்கு காரணம் இது மட்டும் இருக்காதுமா, பின்னாடி வேற ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வேற என்னமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில். பட் அதை யோசிக்க மாட்டாங்க நம்ம மீனா. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே வீட்டுக்கு வராங்க. முத்துக்கிட்ட போய் நம்ம மீனா சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சுன்னு சொல்லி நம்ம முத்து வந்து பதறாரு. அதுக்கு சிட்டிக்கு காசு கொடுக்கறதுக்காக தானே காரை வித்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியே முத்து வந்து யோசிச்சு நிற்பாங்க. அதோட எபிசோடுமே முடிச்சிருப்பாங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு கூட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.